ரசிகர்கள் தலைவர்களை திரையில் தேடுகிறார்களாம். இந்த நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய பேச்சு மற்றும் கருத்தை இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக தெரிவிக்கக்கூடிய உரிமையை தந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு ரசிகன் தான் திரையில் நேசிக்கும் தலைவனை நிஜத்திலும் தலைவனாக்கி பார்க்க வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை, நம்பிக்கையை இந்த சமுதாயத்தில் அவன் தெரிவித்திருக்கிறான். ஆக நாங்க தலைவனை திரையில் தேடினா உனக்கென்ன, தரையில் தேடினா உனக்கென்ன? அரசியலுக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்குன்னு கேள்வி கேட்கிறிய? அந்த தகுதி 18 வயது நிரம்பி இருக்கிறதே அந்த தகுதி, இந்தியன் என்கிற தகுதி, இந்த மூன்றும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். மக்களை சந்திக்கல. ஒரு இசை வெளியீட்டு விழால ஒரு தலைவன் எத்தனையோ ரசிகனை சந்திக்கிறான், நல்ல நல்ல கருத்துக்களை பேசுறான். இன்னைக்கு மக்களை சந்தித்த அரசியல்வாதிகள் என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க? இவர் சொன்னாரு, காலம் தாழ்ந்து வராங்க, எல்லாம் வராங்க, விருப்பப்பட்டு இல்ல. இந்த சமுதாயம் சீரழிந்து கிடக்கிறதே, இருக்கின்ற நாட்களையாவது இந்த மக்களுக்கு அர்ப்பணிப்போம் என்கிற சமுதாய மாற்றத்திற்காக வருகிறார்கள்.